பரவாயில்லைங்க சார். நாங்க ஒரு எல்லா வகையிலயும் குடுத்து வச்சோங்க சார். ஆனா, எங்க குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளுங்கலாம் எனக்கு வந்து ஈர்த்துக்குள்ளார அவங்கலாம் யாரும் இல்லைங்க சார். இப்போ பாத்தீங்கன்னா, எனக்கு பெருமையா இருக்கு. என்னடா நம்ப டீம்ல நாம இந்த அளவுக்கு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோமா? அப்போ நம்மள வந்து அவங்க எப்படி பாக்குறாங்களோ தெரியாது. ஆனா, நம்ம ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு நல்ல விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டு, ஒரு சரியான பாதையை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து புரியுதுங்க சார். அது என்னால முடிஞ்சதுங்க சார். என்னை சுத்தி இருக்கிறவங்களையும் உங்ககிட்ட கொண்டாந்து ஜாயின் பண்ணி விட்டுறேன் சார். ஏன்னா, இந்த ஜோசி ஏதாவது எந்த ஒரு காரியம் ஆரம்பிக்கணும்னாலும் பார்த்தீங்கன்னா சார், நம்ம உடனே தூக்க வேண்டியதே பார்த்தீங்கன்னா, ஜோசியத்த தான் நம்ம தூக்குறோம். ஏன்னா, அத வச்சு தான் மையமா வச்சு நம்மகிட்ட இருக்கிற டேலண்ட்ட வச்சு நம்ம அடுத்த இயக்கத்தையே இயக்குறோம். அந்த உண்மைதான். ஜோசியத்த வந்து சரியான முறையில வடிவமைச்சு தராத, அ பல வகையில இழந்து போன இழப்பில் ஒருவன் நானும் ஒருத்தன் சார். ஆனா, அந்த கண்டிப்பா சார். ஜோதிடத்த நம்பி போனதுல நானும் ஒருத்தன் சார். இப்ப அதே ஜோசியம் வந்து என்ன அடுத்த இடத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு தெளிவான ஒரு குருநாதர் எனக்கு அடையாளப்படுத்தி குடுத்துருக்கு சார். ரொம்ப நன்றிங்க சார். உங்க குருநாதருக்கும் நன்றி சார். உங்களுக்கும் நன்றிங்க சார். அதேபோல நன்றிங்க சார். முத்துப்பாண்டி நன்றிங்க சார். அண்ணாவுக்கு ரொம்ப நன்றிங்க சார். நன்றிங்க ஏன்னா சார். அவரு மகிழ்ச்சிங்க சார். வாழ்க. சரிங்க சார். ஊர்ல இருந்தெல்லாம் உங்க வீடியோலாம் அட்டெண்ட் பண்றாங்க சார். இருந்தாலும் நீங்க பல சிரமத்துக்கு நடுவுலயும் நெறைய கிளாஸ் எடுக்குறீங்க சார். உண்மையாலுமே பெருமையா இருக்கு சார். நன்றிங்க சார். நன்றிங்க சார். நன்றிங்க சார். நன்றிங்க சார். மகிழ்ச்சி சார். வாழ்க.